நேரம் ஆகுதுல்ல. அம்மா சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடுமா கூப்பிடு. அம்மா நேரமாச்சு. தாம்பூல தட்டை எடுத்துக்காங்க. இதை கொண்டு வரேடா. தாம்பூல தட்டை இவ எடுத்துட்டு வர்றதா கூடாது. என்னடா சொல்ற? இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் இவ கலந்துக்க கூடாது. இதுவரையில் அப்படி நடந்ததுனால எனக்கு ஏற்பட்ட வேதனை போதும். இனிமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவ இல்லாமலே நடத்த தீர்மானிச்சிட்டேன். டேய் மோகன், இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சது இவதான்டா. இவளைய தாம்பூல தட்டை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆமா, இவளால எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அவமானத்தையும் வேதனையும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த நிலைமை இல்லை. தாம்பூல தட்டை நீங்க வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படியும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சார். இந்தாங்க, நீங்க போங்க. அப்போ தாம்பூலத்தை மாத்திக்கோமா? அதுக்கு என்ன அவசரம்? முக்கியமான நபரை காணுமே. யார்? ராதாவா? சீர்பணம் கொடுக்குற சீதேவியாச்சே. அவ கொடுக்க தேவையில்லை. இதோ நானே தரேன். என் தங்கச்சி கல்யாணத்தை யார் தயவும் இல்லாம நானே தனிச்சு நின்று நடத்துற அளவுக்கு தலை நிமிர்ந்திருக்கேன். தாம்பூலத்தை மாத்திக்கிறீங்களா இல்ல அவசியமானவங்க வேற யாராவது வரணுமா? அவசியமானதா வந்தாச்ச. மற்றவங்க எல்லாம் எதுவே அனாவசியம். இப்படி வைங்க, திருப்பி மடியில வச்சு போய் தாம்பூலத்தட்டை எடுத்து கொடுங்க. என் பொண்ணு சுசிலாவே உங்க பையன் சுந்தருக்கு கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். எனக்கும் சம்மதம் சம்மதம் சம்மதம். சரி, கல்யாணத்தை இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். கல்யாணத்தை மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னா சரி. கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீ வேணாம், நான் போறேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வீடு மதுரையா சிதம்பரமா? சத்தியமா சிதம்பரம்டா. இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்ரீராம் கம்பெனியில சாதாரண கிளார்க் இல்ல, ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஆபீசர். உன்னை விட எனக்கு 500 ரூபாய் அதிகம் சம்பளம். 100 பேர் என் கீழ அதிகமா வேலை செய்யறாங்க. You are after all a sales officer. I am an industrial engineer. இனிமே இந்த செல்லா காசு நான் இல்ல, நீதான். பாத்தீங்களா நீ? ராதா, என்ன காய் சரி அவன் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அப்படியே நீ திருத்தமா வந்து பார்க்கணும். நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, புருஷன் மனசப்படி நடந்துக்கிறதா உண்மையான பொண்டை. அவனுக்கு பிடிக்காது தெரிஞ்சும் நீ பார்க்க நினைச்சது ரொம்ப தப்பு. தப்புதான் அத்தை, தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க. நான் பார்க்கல. ஏங்க சுசி, உனக்காக அறிவு வேண்டாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஏற்கனவே வீட்டுல சண்டையில் சச்சவமா இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே நான் வேண்டாத தெய்வம் இல்லை. யாராவது எதையாவது செஞ்சு வைத்து ராதா, ராதா, நீ புடவைய பார்த்துட்டு இருந்தப்போ உன் புருஷன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தான். அதை நான் கவனிச்சுட்டேன். அதனாலதான் அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ போயிட்டா. பாருமா, நல்லா பாரு. வேண்டாம் வேண்டாம். அவருக்கு தெரியாம கூட அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஏன்னா புருஷன் மனசுப்படி நடந்துக்கிறவதான் உண்மையான பெண்டாட்டி. ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன். என்னங்க? நம்ம கல்யாண விஷயம் எல்லாத்தையும் உங்க அண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணன் அவமானப்படுத்துறாமே. நாங்க அனுப்புற கூற போடைய கூட அவங்க கிட்ட காட்டலையா? இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட நேரடியாவே கேட்கத்தான் வந்தேன். அண்ணி மேல அண்ணனுக்கு இவ்வளவு வெறுப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாளைக்கு முகூர்த்தத்திலையும் அண்ணிய கலந்து விடாம செய்திருவாரோன்னு பயமா இருக்குங்க. உங்க அண்ணி முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தினாதான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். இல்ல இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவேன். அப்போ ஒரு வழிக்கு வந்தானாகணும். நிச்சயம் வரமாட்டார்.
உங்களை முந்திக்கிட்டு அவரே இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு நிறுத்திடுவாருங்க. அவர் சொல்லிட்டா சரியா போயிடுமா? நாம ரெண்டு பேரும் பிடிவாதமா என்னைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஒத்துமையா வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் தீர்மானமா சொல்லிடுவோம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். நாம காத்திருக்கலாங்க, ஆனா நாம பண்ண தப்பு இருக்கு, அது காத்திருக்காதுங்க. அதுக்கு நான் ஒரு முடிவெடுத்த வந்திருக்கேன். உடனடியா நாம போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம். நாம செஞ்சு வர மாத்தி அமைக்க எத்தனையோ மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு. என்ன சொன்னீங்க? நீங்க செஞ்ச தவறு அழிச்சிட்டா இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க. நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற அந்த அறிவுகட்ட மோகனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நான் சுசீலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதா போறேன். என்ன காரியம் செஞ்சீங்க? ஏன் அவரை அடிச்சு? வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அவங்க இப்படி தனியா சந்திக்கலாமா? அதுக்காக கட்டிக்க போற மாப்பிள தானே, வீட்டுல தானே வந்து சந்திச்சா, அதுல இருந்தே தப்பு. வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையே கையில் நீட்டி அடிக்கிறதா? ஒண்ணு சுந்தரம், கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி சரியில்லை. ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துக்கிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நோனோ, நான் வரேன். அப்பா, அம்மா, அப்பா, அம்மா. என்னடா இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன செஞ்சா? சுசீலாவை தொட்டு தாலி கட்ட போற மாப்பிளையே கை நீட்டி அடிச்சுட்டாப்பா. காரணம் கேட்டா அவன் எப்படி சுசீலாவை தனியா சந்திக்கலாங்கிறான். நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிளை சந்திச்சா என்ன தப்பு? ராதா, என்னமா நடந்தது? ஏன் அப்படி அடிச்ச? என்னம்மா பேசாம இருக்க? சொல்லுமா. நான் சொல்றேன், இவ தயவு இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது இவளுக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. நல்ல வேளை மாப்பிள்ள சுந்தரம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போயிட்டாரு. இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. சுசீலா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா இவ இந்த வீட்டை விட்டு போயாகணும். அவன் சொல்ற காரணத்துக்காக நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமா நடந்தது சொல். இது பாருமா, என்ன உன் தகப்பனார் சமம் சொல்லுவிய, என்கிட்ட கூட சொல்லக்கூடாத? ஒண்ணுமில்ல மாமா, கல்யாணத்துக்கு முந்தே அவர் இங்க வந்தது தப்புன்னு அடிச்சேன். மாமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அத்தை, நான் கேட்கறத நீங்களும் மறுக்க கூடாது. என்னம்மா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிறந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. நான் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்.